வீடியோ எங்க திருப்பிங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல அது ரெக்கார்ட் உள்ள இருக்குமாடாப்பா. இங்க விளைச்சி அறுவடை செஞ்சு கொழும்பு கரைப்பி திருப்பி கொழும்பு இடத்துல இங்க எடுக்கிறாங்களே. கொழும்புல இருந்து 5 பேர் திரைப்படம் லுக் பண்ணாதரா. சரியா பண்ணிட்டேன். அண்ணா வந்து தமிழ் காட்சியார் அந்த ஆமின்ற சீரோட மாதிரி ஒரு போட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. அவையில் வந்து ஆமி இல்லை. வரணுமா? ஓ வருவீங்க, எல்லாரும் வருவீங்க. 3 2 1 ஸ்டார்ட். புது விருந்தினர் ஒரு ஆளை கூட்டி வந்துக்கிறேன் உங்களோட வீட்டை. எங்கள்ட தம்பி ஒரு ஆள் தனியாக நிற்கக்கூட அட்டப்படியை கொண்டதில் ஆகல் உங்களோட அது ஒரு பிரிவு. அவையில் வந்து முன்னாள் போராளிகள் மொழிராட்சிகள் வந்துட்டு தானே இப்போ வாங்க வரைக்கும் வந்து அவையில் என்னன்னு சொல்கிறேன் அங்கே மட்டும் அடுத்த கலவையோட போடுவோம் டப்பட்டு இஞ்சால ஆகல் இதிலேயே வச்சு தேவையான ஆக்களை குறிச்சிட்டு இதில் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் தான் வாகண்டங்க. வணக்கம் எல்லாருக்கும். இனிய காலை பொழுதில் சந்திக்கிறோம். என்ன சம்பவம்ண்டா வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படியே பார்ப்போம். முக்கியமில்லை போய் நேசவனையும் கூட்டிகிட்டு போகிறோம். அதுதான் சம்பவம் உண்டு. இந்த பயணத்தில் வந்து எங்களோட வந்து நேசவனையும் கூட்டிகிட்டு போக போகிறோம். என்ன பிரச்சனைன்னா வந்து நாங்கள் 3 பேருமே வந்து போய்க்க இவன் தனியாக நிற்பான். கொழும்புக்கு போய்க்க கூட இவன் தனியாக நிற்கக்கூடாதுன்றக்காண்டி இவரை விட்டுட்டு போடாது. அதனால் இந்த முறை நாங்கள் 3 பேரும் போகிறோம். இப்போ தனிச்சிடுவான். விடிய போனால் அப்படியும் இரவாகும் வர்றாங்க தனிச்சிடுவான். அப்போ இன்றைக்கு ஆளையும் கூட்டிக் கொண்டு போக போகிறோம். நேசமணி உனக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. உன்னை காட்டட்டான், உன்னை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணிட்டான். கடிக்கிறேன் உனக்கு குளப்படி கூட்டிட்டு செருப்புகளை விடுறான் இல்லை, துணிகளை விடுறான் இல்லை. சரியா அப்படியே போவோம். எங்கே போகிறோம் என்னென்னலாம் நடக்குதுன்றதை அப்படியே பாருங்க. இப்போ உடனே சொன்னால் வந்து அந்த சுவாரஸ்யம் வந்து இல்லாமல் போயிடும். என்ன எங்கே போகிறோம்ண்டு போமா போம். வேண்ட கண்ணாடி என்னமே வந்து சரி செய்யலை, தேடிக்கொண்டு இருக்கிறோம். பாப்போம் சம்பவங்கள் கிடைச்சா வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியோ போகிறோம். மக்களே நேசமணி இந்த செட்டிலான இடத்த பாருங்க. அப்படியோ இதில் இருந்துருவான். என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த வயறுகளை கடிக்காம விட்டான்டா. சரி பாட்டருக்கு அடிப்பாடு நேசமணி டே ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறான். ஹாய் 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 சொல்லு. ஹாய் சொல்லட்டா. என்னென்னத்தை இன்னைக்கு கடிச்சு வைக்க போகிற அளவு தெரியல. பாவம் இருப்பான். ஆக்கள் இருந்தால் நோமலாக நல்ல பிள்ளை மாதிரி இருப்பான். நாங்கள் இல்லாத போது தான் செருப்புகள் எல்லாத்தையும் வந்து கடிச்சு வச்சுருவான். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வீடு வழியை வரைக்க வந்து அப்படி எல்லாம் இல்லை. அது ஒரு செல்லமாக எங்களோட மட்டும்தான், உங்களோட எல்லாம் இல்லை. ஏண்டா ஏண்டா நேசமணி தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னா கூட்டிக்கொண்டு போகிறோம். இது எப்படி வா அப்படி எப்படி என்ன என்ன கதை நேசமணி கதையனடா கதையனடா உண்ட கதையை கேட்குறாங்க தான் கணக்கு பேர் காத்திருக்கிறான். கதை பாவம் மாதிரி பாப்பான் நம்பிடாங்க. ஏண்டா சரி இப்படியோ இங்கால சங்குப்பட்டி இருக்குதானே, சங்குப்பட்டி பாலத்தடிக்கு வந்துட்டோம். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் முதல் செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தவ. இப்போ பெருசாக அந்த தளர்த்தி கொண்டு வாரணும்னு சொல்லலாம். பெருசாக அந்த அதுக்கு இல்லை. சங்குப்பட்டி பாலம் திருத்த வேலைகள்லாம் நடந்தது ஃபுல்லாக முடிஞ்சது போல தான் கிடக்கு. வெள்ளத்துக்கு பிறகு இப்போ தான் போகிறோம் நாங்கள் எல்லாரும் புதுக்குடியிருப்புக்கு. ஷூட்டிங் ஏதோ நடக்குது. ஷூட்டிங் நீயே நீ என்று ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து போவேனே. இதில் வந்து டீசல் அடிக்கிறாங்க நிப்பாட்டினாங்க. பெட்ரோல் 294 டீசலும் வந்து அதே இதில் தான். நேசமணி இங்கே வேறா எங்கே நிப்பாட்டுறமோ அப்போ எலும்பி இடத்த பார்ப்பார். பார்த்துட்டு பிறகு வாகனம் வலிக்கிட தொடங்க ஆள் படுத்துருவார். ஆளும் வந்து உலாத்துறதுக்கு வந்து ஆளுக்கும் விருப்பம். ஏண்டா அடா விருப்பம் போனாங்க. மற்றது அதில் டீசல் அடிக்கிற அண்ணா வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர், எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறவர். அப்போ கேட்டவர் வந்து எங்கள் பயணம் வந்து
இப்போ நாங்கள் சொன்னாங்க இந்த இடத்துக்கு போகிறோமாண்டு, ஆனால் உங்களுக்குமே வந்து சொல்லலை இன்னுமே நாங்கள் எங்கே போகிறோமாண்டு. அப்படியே தொடர்ந்து பாருங்க என்ன ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. சரி, இந்த எங்களுடைய சப்ஸ்கிரைபர். சரி, போயிட்டு வரோம். அப்படியோ இங்கே பூனகிரி வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீதிகளில் எல்லாம் வந்து நெல் காய விட்டு கொண்டிருக்கிறோம். அறுவடை முடிஞ்சுது. இந்த முறை அறுவடை வந்து பொங்கலோட அறுவடை செய்திருக்கிறோம். அதுகளெல்லாம் காய விட்டு இனி மூட்டையில் கட்டி கொழும்பு போன முறை அந்த வெள்ளம் இருக்குதானே, அதுன்ற எஃபெக்ட் வந்து இந்த முறை இந்த அறுவடையில் தான் தெரியும். ஆனால் விளைச்சல் வந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீதிகள் எல்லாத்தையும் பார்க்க. பாருங்க, அதோட இரவில் நீங்கள் இந்த பூனகிரி வீதி பயன்படுத்துகிறீங்க பாவிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலங்களில் சில வேளை இரவுலையும் காய விட்டால் அள்ளெறிவினம் கூடுதலாக. ஏன்டா இரவில் இப்போ பனி பெய்கிறபடியாக வந்து அள்ளெறிவினம் காய விட்டால் தெரியாதானே அந்த ஒரு இது. மற்றபடி பனி இல்லாத காலங்களில் வந்து இரவிரவாக காவலுக்கு வந்து நிப்பினம் நின்று என்னென்னு சொல்கிறது, இதில் காய விட்டு எடுத்துக்கொண்டு போயினோம். பிரட்டி காய விடணும். இல்லாட்டி வந்து நெல்லெல்லாம் வந்து பழுதா போயிடும். ஒரு நிலத்தில் வந்து பயிர் செய்து அதை அறுவடை செய்து அதை ஒரு வீட்டில் கொண்டு போய் சேர்த்து ஒரு சட்டியில் வருதுண்டா இவ்வளோ பெரிய இது என்ன. அதான் அது சும்மா வர இல்லை. இங்கே இருந்து அறுவடை செஞ்சு இங்கே விதைச்சி இங்கே அறுவடை செஞ்சு கொழும்புக்கு அனுப்பி திருப்பி கொழும்பு இடத்துல இங்கே எடுக்கிறாங்களே. கொழும்புலேருந்து அங்கே வருது. ஏன் அரிசி ஆலைகள் இருக்கு, ஆனால் கூடுதலான ஆக்கள் வந்து லாபத்தை கருத்து அங்கே இங்கே கொடுக்குறத விட அங்கே கொடுத்தா கொஞ்சம் லாபம் கூட வர மாட்டேன். அங்கே கொடுக்குறது வீடியோ எங்கே திருப்பிங்க பார்த்தீங்களா? இல்லை அது ரெக்கார்ட் உள்ள இருக்கு மேடாப்பா. இதில் என்ன இருக்கு டாக்குமெண்ட் நாங்கள் நம்ம தெரியும் பார்க்குறோம். நீங்கள் பார்க்கலாம். நான் டிவியில் வரணுமா? ஓ வருவீங்க, எல்லாரும் வருவீங்க. இதில் போட்டு இல்லை தேங்க்ஸ் சார். ஓகே, பாய். ஓகே, ஃப்ரெண்ட்லியாக வந்து செக் பண்ணிட்டு விட்டுனா கூடுதலாக இந்த செக்கிங் கட்ட இந்த வேணும்னா இங்கே மணல்கள் அதுகள் எல்லாம் கொண்டு போயிடும் கனியை பாதுகாப்புக்கு. நன்றி. செக் பண்ணினவ பூனகிரியில் முதல் செக் பாயிண்ட் இருந்தது. அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு இப்போ போட்டிருக்கணும். என்ன பிரச்சனைனா வந்து இங்கால கூடுதலாக மண்கள் ஆக்கள் பெருசாக நடமாட்டம் இல்லை. டிப்பரில் அந்த மண்கள் அகழ்றது கனிய வளங்களை அகழ்ந்து கொண்டு போகிற பிரச்சனை இருக்குது தானே, அதுகளை பார்க்குறக்காண்டி போட்டிருக்கணும். அதோட அதில் ஒரு அண்ணா வந்து தமிழ் காட்சியார் அந்த ஆமின்ற சீரோட மாதிரி ஒரு போட்டு வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா அவையில் வந்து ஆமி இல்லை, அது ஒரு பிரிவு. அவையில் வந்து முன்னாள் போராளிகள் யுத்த காலத்தில் வந்து இருந்த ஆக்கள் யுத்தம் முடிஞ்ச பிறகு அவையில் வந்து வேலைக்காண்டி அரசாங்கமே வந்து வேலைக்காண்டி எடுத்து வந்து அனர்த்தங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவையில் கூட்டி கொண்டு போவோம். இப்போ அனர்த்தங்கள் எதுவும் நடந்தால் வந்து அதில் சரி செய்கிறதுக்கு அதில் பார்க்குறதுக்காண்டி கூட்டு கொண்டு போவினோம். அப்படி எடுத்தாக்களை இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு வந்து இப்போ ஆமியோட வந்து செக்கப்புக்கு விட்டுருக்கணும். இப்படியான செக் பாயிண்ட் இருக்குது தானே, அந்த மாதிரி இடங்களில் ஒரு ஆமி இல்லை ஒரு போலீஸோட இவையில் வந்து நிற்பினோம். ஆனால் இவையில் எல்லாம் வந்து முன்னால் யுத்த காலத்தில் நின்று போராடின ஆக்கள் அவையில் வந்து விட்டுருக்கணும். அது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு இஷ்யூவாக வந்து அவையிலே மீடியாவுக்கு வந்து கொடுத்துருந்தவ. என்னத்துக்காண்டி என்ன வந்து முதல் இப்படியெல்லாம் வச்சுருந்தவ. ஆனால் இப்போ எங்களை இதில் விட்டுருக்கணும் வந்து அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றதையும் வந்து சொல்லிக்கொள்கிறாங்க. எனக்கு பேருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். அதோட ஃப்ரெண்ட்லியாக கதைச்சிட்டு விட்டவர். ஆனால் எங்களுக்குமே வந்து இப்படி அவையில் நிற்கிறது ஓகே. ஏன்னா எங்களுக்கு தமிழில் எங்களோட மொழியில் கதைச்சி அவையில் விசாரிச்சுட்டு ஃப்ரெண்ட்லியாக கதைச்சிட்டு விடுறேன் நம்ம என்ன தமிழ் கதைச்சவர். ஆனால் இவனுக்கு ஜெர்னுக்கே வந்து தெரியாது இவையில் இது கிராப்ப அது மாதிரி தெரியாதாக்கள் கணக்கு பேர் இருப்பீங்க தானே. இப்போ வடமாகாணத்தில் எங்கால பக்கம் ஒரு போலீஸோட செக்கப்புக்கு என்னென்னா அது அவையில் வந்து முன்னாள் போராளிகள் என்ற வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அப்படி விட்டது அவைகளுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதை வந்து ஒரு மீடியா ரிலீஸாக வந்து கொடுத்துருந்தவ. கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோவே அங்கே புதுக்குடியிருப்புக்கு தான் வந்து போகிறோம். கிட்டத்தட்ட அந்த புயல் வெள்ளம் அந்த நேரம் வந்து நாங்கள் அதுக்கு பிறகு வாகனத்தை எடுக்கிறதுக்கு ஒருக்கா வந்து நாங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்து போகிறோம். பண்ணை இருக்குது தானே, பண்ணை எல்லாம் எப்படி இருக்குது என்ன நடக்குது கணக்கு பேர் வந்து அப்படியோ
கூட்டோடே நிற்கிறீர்கள். அதான் அது இத்தனை நாள் ஆகிட்டு கோழி விட்டு குஞ்சு விட்டு அந்த குஞ்சு வளர்ந்து இப்போ ரச்சி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கும் வந்துட்டு அதை உங்களுக்குமே பகிர்ந்து கொள்ளணும். அந்த சந்தோஷமான தருணங்களை காட்டணுன்றதுக்காண்டி தான் நாங்களுமே வந்து இன்றைக்கு எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஃபேமிலி நேசமணியோட சேர்த்து புதுக்குடியிருப்பு நோக்கி தான் வந்து போகிறோம். அதோட இப்போ வயல் இதாகிற நேரம் எல்லாமே வந்து பார்க்குற இடம் போகிற வீதிகள் எல்லா இடம் வந்து நல்ல பச்சை பசையலண்டு இருக்குது. ஒரு கிழமை 2 கிழமையில எல்லாமே வந்து அறுவடை செய்திருக்கணும். மற்றது இங்கால பாருங்க, இந்த பாலம் எல்லாம் வந்து டேமேஜ் ஆனது இந்த இதுக்கு புயலுக்கு டித்வா புயலாமடா புயலாலாண்டா வெள்ளம் வந்துதான். இப்போ அடுத்தது என்ன சம்பவம்னா வந்து இந்த இந்தியா போட்ட பாலம்னு சொல்லிவிடும் தானே, அந்த பாலத்தை வந்து இன்றைக்கு பாலத்தால் நாங்கள் போகிறோம். ஐயா எங்களை கண்டோம் நல்ல சிலவாக போகிறேன். ஐயா மார்ட்ட வாகனம் கொடுக்குறதா பிரச்சனை. ஐயா போட்டு இதில் இந்தியா போட்ட பாலம் இருக்குது தானே, அவசரத்துக்கு ஆண்டி இந்தியா போட்டு அந்த பாலத்தால் இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வேற ஒன்று என்ன, இதெல்லாம் வேற ஒன்று. இந்த ஆர்மி கேம்ப் இதில் ஒரு கேம்ப் தாண்டி போவோம். இதில் ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கேம்ப் எல்லாம் வந்து மூழ்கிட்டு. ஓ இதுக்கு அங்கால விட இல்லைங்க. இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்களானே, இதுதான் வந்து இந்தியாவால் அவசர காலத்துக்கு போட்டு கொடுத்த பாலம். எப்படிங்க பாப்போம். என்னடா சத்தம் கேட்க பண்றீங்க? அது என்னடா என்ன காரணம் இவங்க பாரு. என்னடா இப்படி சத்தம் கேட்குது? ரயில்வே பாதையில் போகிற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த பூட்டையில் போல நட்டுகள் இல்லை அது இப்படி விட்டால் பாலம் வந்து என்ன கனகாலத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி லைட்டாக போட்டால் டக்குன்னு பிடிக்க பார்க்கணும். எப்படி லூஸ் ஆகுட்டா அந்த வைப்ரேஷனுக்கு ஒன்று நடக்காது. சரி ஏதோ சொல்கிறீங்க. தெரியல. நல்ல விஷயம். என்னென்னு சொல்கிறது, பாலம் இல்லாட்டி வந்து சரியான ஒரு சுற்றிட்டு தான் வரணும். இருக்கிறது வந்து நல்ல எல்லா இடத்துலையும் இல்லை பம்பி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஸ்லோவாக போங்கடாண்டு அந்த பாலம் போட்டு முடிச்சாங்க. சரி அவசரத்துக்கண்டு இதில் ஒரு பாலம் ஒன்று இருக்கும். 3-4 வருஷமாக வந்து போடுறாங்க. இதில் என்ன சம்பந்தம் வந்து யாராவது கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலம் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இப்படியே தான் இருக்குது. என்ன சம்பவம், என்ன கண்ட்ராக்ட் கொடுத்தாங்களே ஓடிட்டுனமா, இல்லாட்டி நிதி பெற்றாக்குறையா, இந்த மேலே போட்ட கம்பிகளை வந்து உக்கி இருக்கும். இப்போ தான் கொண்டு வந்து கல் பறிச்சிருக்கிறான். ஆனால் இதில் வந்து ஒன்று சொல்லி மன்னார்லேருந்து அங்கேருந்து பைக்கில் வந்த வேல் இரவில் இல்லை அங்கேருந்து வந்தோம். இல்லை பரந்தல்லேருந்து வந்தோம். யாழ்ப்பாணத்தில் பைக் எடுத்துட்டு மன்னார்ல இருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் பைக் எடுத்துட்டு இதுக்கால விட்டவங்க. இதுக்குள்ளாலே என்னன்றா மன்னார் போகலும் இல்லை அவங்களாம் அங்கேருந்து வந்தவங்க தான். அங்கேருந்து வந்து தான் நீங்கள் அடிபட்டோம். ஆக்சிடென்ட்டுக்கு நான் இங்கே இருந்து நான் வந்துடுறேன். என்ன தெரியும் பார்த்தேன் நான் அந்த ஆக்சிடென்ட். பொடியே பிரதான் எடுத்தவோ நல்ல ஸ்பீடில் வந்துருக்காங்க. இரவில் இந்த வேலை நடக்கிற இருந்து வந்தால் பாலத்துக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம வேலையெல்லாம் செய்யலை. அங்கே இருந்துன்னா நேராக வந்தால் அப்படியே இதை அடிபட்டு பார்த்தேன் நான். அங்கே இருந்து வந்து நேரம் விட்டுட்டாங்க. இடிபட்டு இருந்து போனால் செத்துருக்க மாட்டாங்க. அங்கே இருந்து வந்தாலும் நேரம் வந்து அந்த கட்டோட அடிபட்டோம். எப்படி இருந்துருக்காண்ட அப்படித்தான் நாங்க எங்க கொழும்புல பார்த்து தெரியுமா, ஒரு ஆடியோ பென்ஸ் கார் ரெண்டு இருக்கிறது தெரியாம கூட நேரம் சாத்தி வச்சிருந்தேன் மதிலோட. அது அடுத்த நாள் வந்து டிக்டாக்ல வந்திருந்தது எனக்கு பென்ஸ். அது பென்ஸ் காரை கொண்டே இப்படி நேரம் கொண்டே 12:30 போல நேரம் கொண்டே மதில முட்டிட்டாங்க.
என்னன்னு தெரியாத போல நல்லா பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். மீன்கள் தான் எந்தன் கண்மீனிலே கொஞ்சம் இடம் கேட்கிறேன். பெண்ணே பெண்ணே வாடண்டா டேய் ரோட்ல போற பொம்பளை பிள்ளையில பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன பிள்ளைகள் தற்சமயம் நாங்கள் புதுக்குடியிருப்பு வந்து புதுக்குடியிருப்பில் கைவேலிக்கும் வந்துட்டோம். யாரு நினைக்கிற கோழி வண்டி கொண்டு போகிறான். கோழி வியாபாரம் நடந்துட்டு மக்களே, நீங்கள் குஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. அது குஞ்செல்லாம் வளர்ந்து பெரிசாகி வியாபாரமும் நடந்துட்டு சரி. இப்போ வீட்டில் வந்து கணக்க மாற்றங்கள் நடந்திருக்கு போல இருக்கு. இறங்கி போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே வாகனத்தை விடுவோம், ஒரு சைட்டுக்கு விட்டுட்டு. ஓ, பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு ஐயா, நாங்கள் காணாத நேரம். உங்களை இன்றைக்கு புது புது விருந்தினர் ஒரு ஆளை கூட்டி வந்துக்கிறேன் உங்களோட வீட்டை. ராங்கடா ராங்கடா. ரைட். ஏன்னா காலத்துக்கு பிறகு இங்கே புதுக்குடியிருப்பில் கால் எடுத்து வைக்கிறோம். எக்கச்சக்க மாற்றங்கள் நடந்திருக்கும் போல இருக்கு. நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன ஒரு கொஞ்சத்துக்குள்ள எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டீங்க. ஒரு பிஸியாக வந்துட்டீங்க. ரோமியோ 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 அவன் பயந்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மதில் கட்டி போன முறை இந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கட்டி கேட்டெல்லாம் போட்டாச்சு. சஞ்சனா உங்களுக்கு தான் கொண்டு வந்தோம் ஆளை. சே, நாங்கள் கொண்டு போகிறோம். எங்கட தம்பி ஒரு ஆள் தனியாக நிற்க கூட அட்டப்படியே கொண்டு வந்துடுறாங்க. உங்களோட வீட்டையும் வீட்டையும் இருக்க காட்டுவோம் பண்ணிட்டு. ஏன் சோனி டேய், வேலையெல்லாம் யாரு வேலைலாம் யாரு? இந்த ஞாயிற்றுக்கிழமையா வந்து எல்லாரும் நிற்கிறீங்க என்ன? மற்றாளுங்க அவர் கோழியில வந்து பிஸியா இருக்கிறார். கடிக்கும் கடிக்கும் கடிக்க 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 கடிக்க. ஏன் இல்லை அது கடிக்க. யாரு என்னடா ஒரே இதை பார்த்துருக்கேன். அங்கால அந்த கதவை பூட்டிடுறா. இது கண்ணு ஆறுதுடா. அந்த
யார் அவர் புது இடம் தானே, பயந்தானே, கொஞ்ச நாள் பழக்கப்பட்டால் தான் வருவார் போல. சரி, நல்லா இருக்குது. இப்போ கதவுகள்லாம் போட்டது. இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை லொக் பண்ணிட்டீங்களா? இந்தியாவில் பக்கம் வந்தால் வந்து நல்லது. லொக் பண்ணலையே, உள்ளே கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து காவு கொடுக்க போகிறேன். என்ன நீ? சரி, லொக் பண்ணு. திறப்பட லொக் பண்ணாதரா. சரியா, பண்ணிட்டேன். ரோமியோவுக்கு வந்து இது என்னண்டா வந்து கண்ணு தண்ட இடத்துல யாரோ வந்துருவினோண்டா. இது என்ன இந்த மாமரத்தில் ஆளை வந்து விடுவோம். விட்டுட்டு இல்லை கொஞ்ச நேரத்தில் நெல் என்ன செய்யுது ஆ அது ஒன்றும் செய்ய கடிக்காது. இது கடிக்காது. அவர் ஷர்ட்டை விட மாட்டேன், விளையாடுவார். ஆ என்னது ஏன் இருக்கிறீங்க? சரி, இதுலேயும் வந்து ஒரு வேலைப்பாடுகள் நடக்குது. என்ன சம்பவம் உண்டு நடந்த அப்புறம் சொல்லுவோம். என்ன இப்போ காய்ச்சி என்ன செய்யணும்? தருங்க, நான் ஓட்டுறேன். எங்களுக்கு அப்பா சரியான வெயிட் தரல. இன்றைக்கு தெரியாம வந்து மாட்டிட்ட போனாங்க. இல்லை, இன்றைக்கு தெரியாம வந்து மாட்டிட்டாங்க. கொண்டு வா. இதை சொல்லலாம் விட்டுறானே. இதை அலர்ட் பண்ணியிருந்தா நாங்கள் எஸ் ஆகிருப்போம். என்னடா அவனை கூப்பிட்டு விடுங்க. இதில் முக்கியமான ஒரு சம்பவம் கொண்டு வரப்போகுது. என்ன எங்க டெலிவரியா? கடையோட பார்த்தீங்கன்னா நீங்கள் சஞ்சனா ஃபார்மில் ஆர்டர் பண்ணீங்கன்னா வா வந்து டெலிவரி விடுவா. இப்போ என்னென்னு சொல்கிறது, கோழி நீங்கள் முதல்ல அந்த விட்டது தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு வளர்ந்து எல்லாமே வந்து இப்போ பெருசாக வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அதையும் உங்களுக்கு காட்டுவோம். இப்போ இங்கே இருக்கிற ஊர் பகுதியில் இருக்கிற ஆக்கள் வந்து வேண்டினோம் வேலைக்கு வந்து சின்ன சின்ன இது இல்லைண்டாலும் வேலையை கொண்டு போய் குடிக்கணும். என்னடா வாடா, ஏன்டா ஒரு மூளையை அணிக்கிற? கிளாஸ் முடிஞ்சு வந்து மந்தமாக நிற்கிறேன். மந்தமாக இருக்கிறியா? அவன் வெக்கப்படாத பதறாத கேமரா பார்த்து இல்ல பிரேம் பதற. நாங்களே இங்க வேற டிபார்ட்மெண்ட் இதுல என்னடா பயம்? ஹலோ, ஏதோ நடந்திருக்கு, ஆளுக்கு ஏதோ நடந்திருக்கு. சரியா, ஸ்கூல்ல யாரை பார்த்துக்கிறோம். என்ன நடந்தது? அட நான் நினைச்சேன் நாங்கள் டீச்சர் மேலே யாரை பார்த்துன்னு உங்களோட வீடியோ டீச்சர் மேலே பார்த்து பார்க்குதுங்களா? என்ன கேட்டவா? ஸ்கூலில் டீச்சர் பார்த்து என்ன கேட்டவா? ஒன்றும் கேட்கல உங்களோட ஸ்கூலில்? இல்லை, ஞாயிற்றுக்கிழமையாக வந்து ஆக்களை கிளாஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா முடிஞ்சதா? அப்போ இன்றைக்கு நீங்கள் இங்கே 4 பேருக்கும் என்ன பொறுப்புண்டா வந்து இங்கே நேசமணி இவரை பார்த்து கொள்ளணும். இவருக்கு பேர் என்ன தெரியுமா? நேசமணி. அது இன்றைக்கு நாங்கள் போய்க்க கொண்டு போயிடுவோம்ல. அது மட்டும் இங்கே நீங்கள்லாம் பார்த்து கொள்ளுவோம். வேறு இதில் என்ன வர போகிறேன்னா வந்து இப்போ கோழிகள் வர்றது தானே, வளர்ந்துட்டு தானே. அப்போ அதுகளை வந்து இதில் வச்சு விற்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இது ஒன்று தளம் ஒன்று போட்டு கொண்டிருக்கணும். அதுக்கான அத்திவாரம் தான் போடப்படுது. நீங்கள் சொல்லுங்கள் தான் இதில் என்ன வர போகுதுன்னு சொல்லுங்கள். இப்போ என்னென்னு சொல்கிறது, கோழி இறைச்சிகள் வந்துட்டு தானே. இப்போ வாங்க வரைக்கும் வந்து அவையில் என்னென்னு சொல்கிறேன், அங்கே மட்டும் கூட்டி கொண்டு போயிடுறது தானே. இப்போ இதிலேயே வச்சு
தேவையான ஆக்களை உரிச்சிட்டு இதில் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் தான். சும்மா நோம்பலா போடுவோம் மட்டும் தான் பார்த்தேன்னா அதுக்கே எப்படி ஒரு 1.5-2 கிட்ட முடியும் நோம்பலா போடுது. இதுக்கு ஒரு 50 நேரம் 60 நேரம் தான் போட முடியும். அப்போ சும்மா அது வேற கல் கிடந்தது தானே, மண்ணும் கிடந்தது. அப்போ ஒன்று நான் அடுக்க தேவையில்லை, சீமேந்து மட்டும் தான் நான் எடுக்க வேண்டியது. அப்படியே செட்டப்பில் வருது. வேலையாக்களும் பெருசாக இல்லை. இங்கே சிங்கங்கள் காலத்தில் கொதிச்சிருக்குது. 4 பேருக்கு அது இன்றைக்கு தான் அத்தி வேணும் போடப்படுது. மழை வந்து திருப்பி மண்டலம் கீழே இறங்கிடுது. திருப்பி எல்லாம் பழிச்சு போட்டு தான் இப்போ நேற்று தூங்கியாச்சு வேலை. பின்னால் ஒரு தான் நிற்கிறான். அவனாங்க ஒன்றும் செய்யலை. கலவையா? கலவை நான் கலவை போட்டு பார்த்தது இல்லை. நீங்கள் இதை நீ சொல்லியிருந்து நான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சரியா போடுவா? நான் அந்த காலத்து வேலை வந்துருக்குன்னு அந்த காலத்துல வேலை செஞ்சிருப்பீங்க, இப்ப செய்யறதுன்னு தெரியுது. இப்ப தெரியும் தான். இங்க ஆம்ச பார்த்தனே தானே தொட்டு பேர் தொட்டு பேர் அடுத்த கலவையோட போடுவோம். டப்பட்டு இஞ்சால ஆகல் இதாகட்டேங்க. நீ விட எல்லாத்தையும் விட வைங்க வைங்க வைங்க. பேசாம உங்களோட மண்ணு நல்ல மணல் ஆனேன்னு அதையும் சேர்த்து கதை போட்டு விடுவோம். மண் இல்லையா? மண்ணு கிடைக்கிறது இந்த வேலை செய்யறா போல மேலே ஏற்றி எடுக்கிறதான. அப்போ இறக்கையில கிடந்த மண்ணில தான் வேலை நடந்தது. இன்றைக்கு ஃபுல்லாக 2 மண்டா சேர்த்தி அப்படியே கொடுத்துட்டு இப்போ முதல்ல அலர்ட் பண்ண விட்டுட்டான் எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நாங்கள் ஒரு ட்ரை தான், எல்லாம் ஒரு அனுபவம் தான். என்ன எல்லாம் சாப்பாடு டேஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி தான் அனுபவம் தான். கொண்டா அவனா இதுக்கு சல்லி ஒன்றும் போடுறதில்ல என்ன? அப்போ கிச்சக்க இது போவோமே கணக்க இது போவோம் என்ன? சிமெண்ட் கான்கிரீட் ரைட். புதுசாக மண்ணை போட்டு மண் இருக்கா கலவை ஒன்று போடுவோம். அங்கால வேலை நடக்க இஞ்சால வெயில் விளையாட்டு. சரி இன்றைக்கு ஒரு ஜோக் ஒன்று சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு ஜோக் ஒன்று சொல்லுங்கள். ஏங்க கேட்க மாட்டீங்க? என்ன டவுட்? என்ன டவுட்? என்ன டவுட் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன டவுட்னு சொல்லுங்க. ஓ எதில் பார்த்தீங்க நீங்கள்? ஐயோ இங்கே அலஸ்டின் ரொக்குள்ள ஆள் வீடியோ பார்க்குறாவா? அப்போ ஒரு நாள் என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டுருக்குறீங்க என்ன? ஐயோ யாருக்கு ஜோக்கு இருக்கா? பிரியாணி செய்திடலாம். அது இந்த ஃபுல் அப்டேட்லாம் இருக்குதா? அப்போ உங்களோட வீடியோ பார்த்துனீங்களா? உங்களோட நீங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறது, அந்த காலத்தில் நாங்கள் ஃபோன் அது எல்லாம் கேட்க எங்களுக்கு தெரியாது எல்லாம். இப்போ எல்லாம் ஜூம் கிளாஸ்ண்டு யூடியூப்லேயும் போடுறோமோ? யூடியூப்பில் தான் போடுறோம். காய் சொல்லி விடுங்க. யூடியூப்பில் கடிக்க போகுது கடிக்க அது விளையாடுது. நேசமணி விளையாடுது. ரோமியோ அவள் பெருட்டுறா. ரோமியோ என்னது? இல்லை இருங்க என்னடா என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் சொல்லுங்களேன். கியான். உங்களுக்கு? அக்ஷயா. உங்களுக்கு? சரி வா என்னோட கதைக்கிறா இல்லை
வாங்கண்டங்க சார் கடிக்காது சார் இல்லை இல்லை ஓகே இல்லை இல்லை நாய் கடிக்கா நாய் கடிக்காது நாய் கடிக்காது எழுப்புடா சரி சரி நீங்களாம் விழுந்துட்டீங்க அது ஒன்றும் செய்யாது நீங்களாம் விழுந்துட்டீங்க பயந்துதான் ஆள் அந்த கதிரையில் இல்லைங்க ஆள் வந்து கதிரையில் இருந்தவர் இருந்துட்டு பின்பக்கத்தால் அப்படியே சரிச்சு நாய்க்கு மேலே விழுந்துட்டு சரி 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 வளர்றவங்களை மாறிடும் ஆள் அந்த கதிரையில் இருக்கு அம்மாண்ட பழைய கஸ்டமர் முதல் வந்து அம்மா வளர்த்தவா அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு இப்போ வளர்த்து ரச்சி கொடுக்க தொடங்க தான் பழைய கஸ்டமரை பிடிச்சோண்டு வாரீங்க என்ன இப்போ நாங்களுமே வந்து பண்ணையை போய் விசிட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தடல் புடலாக ஒரே கலகலப்பாக இங்கே வேலை நடக்குது இங்கே சின்ன பிள்ளைய அப்படி பெம்பலாக போகுது இன்றைய நாள் ஃபுல்லாக வந்து இங்கே தான் போகுது அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை தொடர்ந்தும் அடுத்த காணொலியில் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும்